2 டிஃபன் பாக்ஸு சாப்பாட்டுக்கு, அப்புறம் வத்தலுக்கு ஒன்று, வேற அப்பளத்துக்கு ஒன்று வச்சிடலாம். சாப்பாடு வச்சாச்சு. புளி கரைச்சிடலாம். புளி கரைச்சிட்டு அப்புறம் தேவையான பொருள்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்புறம் இந்த ஒயர் கூட எங்கேயோ வச்சேன், அது எங்கே வச்சேன்னு தெரியல. கடைக்கு போயிட்டு வந்து பேக் வைங்கன்றேன், எங்கன்னா தூக்கி கொடாசிடுறாளுங்க. எங்க வச்சுக்கிறாரு பேக? மா கொஞ்சம் ஷாம்பு எடுத்துட்டு வந்து கொடுமா, குளிச்சு நிக்கிறேன். மா வாமா. ஏய் வானே இருடி. போகும்போது எல்லாம் எடுத்துட்டு போறது கிடையாது. பாத்ரூம்குள்ள போயிட்டு தான் இது வேணும் அதை வேணும்னு ஒண்ணு ஒண்ணா கேட்டுன்னு இருப்பா. வானே இரு. ஏய் இந்த புடிடி. மா அப்படியே டவலும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போட்டுரு. போதுமா? என்ன வேற எதனா வேணுமா? இல்ல நான் வந்து உன்னை குளிக்க வைக்கணும் அப்படின்னா கூட சொல்லு, வந்து குளிக்க வச்சுட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வேணாம் வேணாம், அதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். ஏய் சீக்கிரம் கிளம்பு. கண்மணி அக்கா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்கடி, நம்ம லேட் பண்ணக்கூடாது. அவங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. நம்மளும் கரெக்டா டைமுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாதான். இல்லனா வந்து என்னமா காலையிலே வந்து சொன்னேன் இன்னும் ரெடி ஆகாத அப்படியே இருக்கீங்க பாரு அப்படின்னு என்ன சொல்ல போறாங்கடி. சீக்கிரம் வாடி. நீனா வாமா போலாம். அக்கா என்ன கையில ஒரே பலமா இருக்குது, என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்துக்கிறீங்க? சாதம் வடிச்சிட்டு வந்துக்கிறேன். சரி மாமினா, இந்த ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டு வந்துக்கிறேன் போதும்ல. இன்னும் ஒரு செயின் போடலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி வேணா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாடுவோம், அதனால வேணான்னுக்கிறேன். நல்லா இருக்கேன், நான் எப்படிக்கிறேன். அக்கா என்னக்கா நீங்க நேத்து என்ன சொன்னீங்க? நாங்க வந்து விளையாட போறேன்னா நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அப்பளம் தான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும், நான்லாம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. முன்ன நீங்க நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன இது? சும்மா எதனா ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாதுன்றா, அப்படியே பிடிச்சிக்கிறா பாரு. ஞாபகம் வச்சு கேட்கறா பாரு. ஏமா நம்ம வந்து பொருள் காட்சிக்கு போனாதான் வந்து ரங்கராட்டத்துல வந்து அவ்வளவு பெருசெல்லாம் சுத்த மாட்டேன் நானே. அப்பெல்லாம் நான் அங்க வாங்கி சாப்பிடுறதுல அப்பெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி சொன்னேன் நானே. இப்ப நான் காசு இல்ல அப்படின்னு சொல்லிச்சு தாமரா. எங்க நாங்க போறது, அதான் பார்க்குக்குன்னா போயிட்டு வரலாம் பூங்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்குது. அதுக்கு எதுக்கு வாங்கினா அப்பெல்லாம் ஏன்னா அவ்வளவு விற்க மாட்டாங்களே, அதனால சாப்பாடு நம்மளே செஞ்சு எடுத்துட்டு போறோம். அங்க வந்து சின்னதா ஊஞ்சலா தான் இருக்கும், அதனால நான் விளையாடுவேன்னு சொன்னேன். அப்பனா நீங்க ஊஞ்சல்லாம் நல்லா விளையாடுவேன்னு சொல்ல வரீங்க? ஆமா ஆமா, ஊஞ்சல்லாம் விளையாடுவேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சரி வாடி நடி, வள 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 பேசிக்கிட்டே தவிர கிளம்பலாம்னு சொல்ல மாட்டேங்கிறியே. வா போலாம், நேரம் ஆகுது. அக்கா இருக்கா, எங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் கை செலவுக்கு காசு வாங்கின்னு வரேன் நானு. வெறும் கை வீசின்னு எப்படி வர சொல்றீங்க? இருங்க காசு வாங்கின்னு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்கக்கா. இங்க என்னடி பண்ற? உள்ள நீ ஆளை காணோம், நான் கூப்பிட்டே இருக்கேன். என்னங்க நைட்டு தானே சொன்னேன் இந்த மாதிரி நாங்க பார்க்குக்கு போறோம் காலையில அப்படி சொல்லிட்டு, நான் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. வீட்டுல வேலை செய்யுதுன்னா உனக்கு முடியல, ஒரு வேலை செய்ய மாட்டேன்ற, எதுக்கு நீ வெளியே போற? ஏங்க எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தான் நான் கிளம்புறேன் நானு. அதுக்குன்னு நான் வீட்டு வேலையை உட்காந்து செஞ்சுட்டே இருக்கணுமா? எங்கன்னா நான் வெளியே போக கூடாதா? நீங்க மட்டும் போறீங்க, இங்க போறேன் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் போறீங்க, எங்க என்ன மட்டும் கேள்வி கேக்குறீங்க பாரு. சரி சரி, போனமா வந்தமா இது. ஆமா, போனமா வந்தமா இல்லாம அங்கேயே உட்காந்துக்குவாங்களா வீட்டுக்கு வராம? சரி காசு கொடுங்க, கை செலவுக்கு காசு வேணும். எனக்கு கடையில வியாபாரமே இல்ல, துணி கடையில. உனக்கு தெரியாதா காசு கொடுன்னு கேக்குற? வீட்டு செலவு தான் காசு இருக்கு என்கிட்ட, சும்மா வெளியே ஊரை சுத்தத்துக்குலாம் என்கிட்ட காசு கிடையாது. அந்த அக்கா அங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி எதுவும் பேச வேணாம். எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டு உள்ள போய் பேசிக்கலாம். இப்போ காசு கொடுங்க. சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுக்கலானே. சாப்பாடெல்லாம் நான் காலையிலே செஞ்சுட்டேன், நீங்க தான் இன்னும் சாப்பிடாம சுத்தின்னு இருக்கீங்க. செஞ்சுட்டியான்னு கேள்வி வேற கேக்குறீங்க. 100 ரூபாய் தரண்டி, 100 ரூபாய் தரேன், பார்த்து செலவு பண்ணு. நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணாது, 50 ரூபாய் மட்டும் செலவு வச்சுக்கோ. 50 ரூபாய் மிச்சம் எடுத்து வீட்டுக்கு. 100 ரூபாய் தரீங்க, அதெல்லாம் நான் 50 ரூபாய் மட்டும் செலவு பண்ணிட்டு 50 ரூபாய் எடுத்துன்னு வரணும், அதானே? சரி கொடுங்க. லெமன் சாதத்துக்கு நல்லா இது கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறணும்னா சாப்பாடு போட்டு கிளறிடலாம். ஏ வசந்தி, இன்னாடி பண்ற? நேரம் மாடி நீ ரெடி ஆகிறதுக்கு வாடி, டைம் ஆகுதுடி, பண்ண சீக்கிரம் கிளம்பணும் வாடி. எதுக்குமா சும்மா கத்தினே இருக்கிற? உன் வேலை என்னவோ அந்த வேலை நீ செய், என் வேலை எனக்கு செஞ்சுக்க தெரியும். நீ கரெக்டா வாடி கிளம்பலாம் அப்படின்னு நீ சொன்னா அடுத்த செகண்ட் வந்து நான் வந்து நிப்பேன். நிக்கலன்னா நீ கேளு. சும்மா வசந்தி வசந்தின்னு கூப்பிட்டுனேங்கிற நீ. கொஞ்ச நேரம் டிவி பார்க்க முடியல, கொஞ்ச நேரம் போன் நோண்ட முடியல. டிவி பார்த்துனே போன் நோண்டினே இருந்தா சோறு தானா வருமா? நீ உக்காந்து இருக்கிற இடத்துக்கே சோறு வந்து உன் மடியில வந்து உக்காரும், இந்தா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவே எவ்வளவு திமிரு உன்னால பண்ண முடியுதோ, எவ்வளவு ஆட்டம் உன்னால போட முடியும் எல்லாம் போட்டுக்கோ. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் என்ன, அதுக்கப்புறம் அந்தந்த ஏஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் தானா அடங்கும். தெரிஞ்சுக்காத முதல் நீ. சரி வேலைக்கு போறேன்னு சொல்லி நேக்கிறிய தவிர ஒரு வேலைக்கு நீ போன மாதிரியே தெரியலையே. ரெசிம் எத்தனை இங்க கொடுக்குற அங்க கொடுக்குறேன்ற, ஒரு இடத்துல கூட வேலைக்கு கூப்பிடல. மா எனக்கு வேலைக்கு கூப்பிட்டேன்னா அடுத்த நிமிஷமே நான் வேலைக்கு போயிடுவோமா, நீ அவ்வளவுலாம் கவலையே படாதம்மா.
பாக்குறேன் போறல ஒரு இடத்துக்கு வேலைக்கு அங்க வந்து உன்னை உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தான்றாங்களா நான் பாக்குறேன் இரு. அங்க சொல்லுவாங்க பாரு, இதை செய்ய அத்தை செய்ய இந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப தெரியும் இந்த அம்மா அருமை உனக்கு. ஏமா அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன எதுக்குமா வேலைக்கு போக சொல்றேன்? நான் உன் கூடயே இருக்கமா, உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன் கூடயே நான் இருக்கிறேன், சரியா? சரி ஒரு ஜெக்ல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா. எதுக்குமா ஜெக்ல தண்ணி கேக்குற? இவ்வளவு நேரம் நீ சொன்னலம்மா நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் உன் கூட இருக்கிற அப்படின்னு நீ சொன்ன பாரு. இதெல்லாம் அந்த ஜெக்ல இருக்க தண்ணி எடுத்துன்னு வர சொன்ன பாரு. அந்த தண்ணி எடுத்து அந்த தரையில எழுது. நீ சொன்னதெல்லாம் அப்படியே எழுதிட்ட போ. அது என்ன ஆகுதுன்னு பாரு. அந்த மாதிரி தான் நீ சொல்ற வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. மாயா அருமை உனக்கு தெரியலமா. ஒரு நாளைக்கு வந்து நீயே பாடுவே, யாரா அந்த பையன் டேய் நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன் டேய் நான் தான் அந்த பையன் அப்படின்னு நீயே பாடுவ பாரு. அப்போ வந்து ஐயோ நம்ம பொண்ணு தேவையில்லாம நம்ம திட்டிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ண போறமா நீ. அந்த பாட்டுல வர மாதிரி அப்படியே நான் சேஞ்ச் ஆயினே இருப்போம்மா. சேஞ்ச் ஆகுதுலாம் இருக்கட்டும். உன் பாக்கெட்ல முதல்ல எவ்வளவு இருக்குன்னு பாரு. ₹1 கூட இருக்காது. உங்ககிட்ட எதுக்கு நான் தேவையில்லாம என் தொண்டை தண்ணி நான் கத்தின்னு கிடக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு சாப்பாடு. அது போட்டு கலக்கி நான் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிடலாம். வசந்தி அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ்ல இருக்குது நான் போட்டுட்டேன்டி. இன்னும் ஒரு டிஃபன் பாக்ஸ் உள்ள இருந்து எடுத்துன்னு வா. இந்த புளி சாதமும் போட்டு வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அப்பளம் போறதுக்கு ஒண்ணு வேணும். 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வாடி. அக்கா கிளம்பலாம் வாங்க. என்ன செஞ்ச? நான் வெறும் வெள்ளை சாதமும் சாம்பார் நம்ம எடுத்துன்னு வந்துக்கிறேன். அக்கா புளி சாதமும் லெமன் சாதமும் செஞ்சேன்க்கா. அதுக்கப்புறம் இந்த அப்பளம் வச்சிருக்காங்க. கிண்ணத்துல தொக்கு வச்சிருக்கியம்மா, புளி தொக்காதே. ஆமாக்கா புளி கலரிட்டு மிச்சம் கொஞ்சம் தொக்கு இருந்துச்சு, அதை எடுத்து வச்சிருக்கேன். சரி நாளைக்கா கூட வச்சுக்கலாம், அது நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு. மா இந்த 2 டிஃபன் பாக்ஸ் தான் இருந்துச்சு உள்ள. குர்லி இதுதான் நான் எடுத்து வச்சுட்டு வந்தேன் நானு. குடு அக்கா. சாப்பாடுலாம் கொஞ்சம் நிறைய தானே போட்டு வரேன் நானு. யாரும் வந்து அரையும் குறையமாலாம் சாப்பிடாது, நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். அதனாலதான் நான் வந்து எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் செஞ்சேன். மா வைதேசம் அணு வரன்னு சொல்லி இருக்கிறாங்கம்மா, அவளுங்களும் வருவாளுங்க, அவளுக்கும் சேர்த்து சாப்பாடு போடு. ஏன்டி இவ்வளவு நேரம் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்பதான் சொல்ற நீ? மா அவளுங்களெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சு நேவா இருப்பாங்க, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அதான் சொன்னேன். உனக்கு ஃப்ரெண்டுங்களா இருக்கிறாங்கம்மா, ஃப்ரெண்டுங்களை ஞாபகம் வச்சு நீ இருக்கணுமான்னு கேக்குறேன். உன்னை நம்பி நாங்களும் வரோன்னு சொல்றாளுங்க பொழுது. அவளுங்க உன்னை நம்பி வந்தா அவளுங்க பட்னியா தான் இருந்திருக்கணும் பொழுது. நீங்க அம்மா கிட்ட இப்ப சொல்லலன்னு வச்சுக்கோ, சாப்பாடு இன்னும் சேர்த்து போட்டிருக்க மாட்டாங்க, பட்னியா தான் இருந்திருக்கணும் உங்க ஃப்ரெண்டுங்க. அப்படிலாம் இல்லக்கா. எங்க அம்மா வந்து அவங்க சாப்பிடுற சாப்பாடு கூட எடுத்து என் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்தாமா சாப்பிடுமா அப்படின்னு கொடுப்பாங்க. எங்க அம்மா தான் பட்னியா கிடப்பாங்க, என் ஃப்ரெண்டுங்களா இருக்க மாட்டாளுங்க. அப்ப கூட அவ சாப்பாடு தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் சாப்பாடு குடுத்துட்டு நான் பட்னியா இருக்கணும்னு சொல்றா பாரு. உள்ள வயிறு கூட இருக்குது பாரு, வயிறு கூட எடுத்துட்டு வந்துரு. அக்கா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் போடுற தட்டுல சாப்பிடுங்க. வேணாக்கா, நான் சாப்பிட்டு தான்க்கா வந்தேன். எனக்கும் வேணாம்மா, காலையில நான் சாப்பிட்டு அதான் கட்டி எடுத்துட்டு வந்த மதியானத்துக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மா இந்தாம்மா பேகு. வசந்தி நாங்க வந்துட்டோம்டி. நல்ல வேலை கரெக்டான டைம்ல வந்துட்டேன், இல்லைன்னா உங்களை விட்டுட்டு நாங்க போயிருப்போம். அதான் வந்துட்டோம்ல. சரி வசந்தி இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துடுறீ. நான் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து உள்ள வச்சிடுறேன். வாட்டர் கேன்ல மட்டும் ஒரு 2 வாட்டர் கேன் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துருப்போம். 2 வாட்டர் கேன்ல போதுமா தண்ணி, இல்ல ஒரு குடத்தை தூக்கி வந்துட்டா? அம்மா தாயே நீ சொல்றது மட்டும் செஞ்சா போது போமா.